முதல் குழந்தைன்னு சொல்றோம்ல, அந்த முதல் குழந்தையே வந்து பாத்தீங்கன்னா கருக்கலைப்பு ஏற்பட்டது. இந்த தோஷம் இருக்கக்கூடியவர்களுடைய வீடை போய் பார்த்தீங்கன்னா, உண்மையா தோஷம் இருக்கா இல்லையான்னு இந்த வீட்டை போய் பார்த்தேன்னா தெரிஞ்சிடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, கிழக்கு திசைன்னு சொல்றோம்ல, இந்திர திக்குன்னு சொல்லுவோம் நம்ம வாஸ்துல. அப்ப இந்திர திக்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா படி போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ இந்த தோஷம் ஒருவரை வந்து வளர்ச்சியே பண்ண விடாமல் நிறைய தடைகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இந்த தோஷம் இருக்கிறவங்க எந்த காரணத்தை கொண்டும் அரசியல்ல போனாங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த தோஷம் இருக்கக்கூடியவர்களுடைய தன்மை வந்து யாரு வந்து எஸ்கேப் ஆகுறாங்க, சூரியன் கேத்து இணைவு இருந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனார்னு வச்சுக்கோங்களேன், இந்த தோஷத்திலிருந்து விலகிடுறாங்கன்னு சொல்லலாம். அப்போ இந்த தோஷம் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, தந்தை மகன் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களா சரி, அப்பா இருக்கார் இல்லையா, அப்பாவுக்கு தீராத ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும், தீராத கடன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு நம்ம அடிக்கிட்டே போலாம். அப்பாவுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு இருக்கும், அப்பா வந்து இருக்க மாட்டாரு. இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கேது இணைவு இருந்தது அப்படின்னு சொன்னாவே இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும்.